சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி இருவர் பலியாகி இருக்கின்றனர். கழிவுநீர் தொட்டி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் ராமையா, பாஸ்கரன் என்ற இருவர் பரிதாபமாக விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் உள்ள இஸ்மிலா நகரை சேர்ந்தவர் சிக்கந்தர். இவர் ஒரு 3 மாதங்களாக வீடு கட்டி வருகிறாரு. அவர் வீட்டுல செப்டி டேங்க் தோண்டுவதற்காக ராமையா மற்றும் பாஸ்கரன் இவங்க 2 பேருக்குமே வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மிகாமல் இருக்கும். கடந்த 3 நாட்களாக செப்டி டேங்காக குழி தோண்டிருக்காங்க. 25 அடி குழி தோண்டும் போது பாத்தீங்கன்னா அங்கிருந்து விஷவாயு வந்திருக்கு. அந்த விஷவாயு தாக்கியில அவங்க மயங்கி அங்கேயே உயிரிழந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு அங்கிருந்து தகவல் கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு துறையினர் தான் அங்க அவரை மீட்க முயற்சிச்சிருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, மீட்க வந்த தீயணைப்பு படையினர் உள்ளே இறங்கும் போது அவரையும் விஷவாயு தாக்கிருச்சு. அவர் கொஞ்ச நேரம் ஒரு அன்ஸ்டேபிளா இருக்காரு. உடனே அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்தா அவரை மீட் எடுத்து திருப்பி ஆக்சிஜன் மூலமா இறங்கி அவங்க 2 பேர்த்தையும் மீட்டிருக்காங்க. அந்த தீயணைப்பு படையினருக்கு இளையான்குடி அரசு மருத்துவமனையில முதல்வர் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது ஆரோக்கியமாக உள்ளார். இதனை தொடர்ந்து அந்த இறந்த 2 தொழிலாளர்களுமே இளையான்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2மே மிக ஏழ்மையானவர்கள். நீங்க காட்சிகளை பார்க்கலாம். குடும்பத்தார்கள் கதறி அழுகிறாங்க. குடும்பத்தை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. இவங்களுக்கு அரசு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷவாயு தாக்கிறதுக்கு முக்கிய குற்றச்சாட்டா அவங்க என்ன சொல்றான்னு பாக்குறாங்கன்னா, சீத்தூர்ணி கிராமத்திற்கு ஒரு பாசன கால்வா செல்லுது. இந்த விபத்து நடந்த இடத்தை தாண்டிதான் அந்த பாசன கால்வா செல்லுது. அந்த பாசன கால்வாயில முழுவதுமே பாத்தீங்கன்னா கழிவுநீர் சாக்கடை தான் அதிகமா ஓடுது. அந்த கழிவுநீர் சாக்கடை ஓடுனதுதான் பூமிக்கு அடியில போய் தேங்கியதாகவும், அதை தோண்டும் போதுதான் 25 அடி இல்ல நீர் வராம கழிவு நீர் வந்துள்ளது. அதுல இருந்து விஷவாயு தாக்கிதான் இவங்க இந்த 2 தொழிலாளியுமே இறங்கியிருக்காங்க. வெகு நாளா அந்த சீத்தூர்ணி கிராம மக்கள் இங்க ஒரு கழிவுநீர் சாக்கடை போராட்டங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. தற்போது அந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்தும் இந்த பயனில்ல. தற்போது 2 உயிர்கள் தான் போயுள்ளதாக இந்த மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். இனிமேவாவது இன்னொரு உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருக்க அங்க கழிவுநீர் கால்வாயில் கட்டி ஒழுங்காக அந்த கழிவு நீர்களை திசை திருப்பி விட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.